எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபட்டோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஸ்னோபால் புக் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க. அப்ப நெறைய விஷயங்கள் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிட்டத்தட்ட ஸ்னோபால் புத்தகத்துல என்கிட்ட இருக்க காப்பியில ஃபைனல் வந்துட்டேங்க. மிஞ்சி போனா இன்னும் ஒரு வீடியோ வரலாம். இப்போ அ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கொரோனா காலகட்டங்கள்ல எப்படி ஒரு வீதிகளும், தெருக்களும் அந்த இண்டஸ்ட்ரீஸ் நடக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மயான அமைதி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஸோ அதே மாரி இப்போ ரியல் எஸ்டேட் கிரைசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அமைதி நிலவுது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே ரன் ஆகல. ஆ எல்லாத்துக்குமே ஒரு பயம். இன்னியும் எத்தனை கம்பெனி திவால் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இனியும் மக்கள் இடத்துல நிலவிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபெடரல் பேங்க் 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க. அதாவது நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கலாம். காத்து வேற பயங்கரமா அடிக்குது. நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எல்லாம் எதுவுமே லோன் குடுக்க தயாரா இல்ல. எல்லா பேங்க்குமே பயத்துல இருக்கிறாங்க பணத்த குடுக்குறதுக்கு. திருப்பி இந்த பணம் வருமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துல இருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் கிரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது. ஒருத்தங்க மேல நம்பிக்கையே இருக்காது. பணம் குடுத்தா எப்படி திருப்பி பணம் வரும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை ஒரு மயான அமைதி அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில நிலவிட்டு இருக்குதுங்க. இப்போ பஃபட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபட்டுக்கு பணம் நெறைய இருக்கு இல்லைங்களா? அதனால அவரு 10லிருந்து 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நெறைய கம்பெனிக்கு லோன் குடுக்குறாரு. அதில முக்கியமான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஹேர்லி டேவிசன், அப்புறம் சீல்டு ஏர், அப்புறம் ஸ்விஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த மாதிரியான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவு வட்டியில அவர் பணம் நெறைய குடுக்குறாரு. என்ன காரணம்னா, அவர்ட்ட பணம் நெறைய இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்டின்னா, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அப்டின்னா, அப்பத்தான் பணத்தோட வேல்யூ என்னன்னு மக்களுக்கு புரியும். அப்பத்தான் பணத்துக்கு உண்டான மதிப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல நாம பஃபட் மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் பார்க்குறாரு அதிகமான வட்டியினால. இப்போ அடுத்து என்ன பண்றாருன்னா, பஃபட் சரி எக்கனாமி நம்மனால முடிஞ்ச சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்க அப்படின்னா, டிவியில வர்றது. டிவியில இது மாரி எக்கனாமி ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். மக்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்க, நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பணத்த பங்குச்சந்தையில போடுங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஃபட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா, அவர் எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைக்க வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, மக்கள்கிட்ட அவ்வளோ பயம். சரிங்களா? இந்த பயத்த வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அக்கவுண்டிங் லாஸ் ஏற்படுது. அதாவது அது லாஸ்ன்னு நீங்க குறிப்பிட்ற முடியாது. அது அக்கவுண்ட்ஸ்ல லாஸ்ன்னு இருக்குது. அது டிரைவேட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் இல்லைங்களா? பஃபட் லாங் டேர்ம்ல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இருக்காரு இல்லைங்களா? அந்த நம்பிக்கையின் காரணமா அவரு புட்ட லாங்ல செல் பண்ணியிருந்தாரு. புட்ட செல் பண்றாங்க அப்படின்னா, டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் எதிர்காலத்தில மேல தான் போகும், கீழ வராது அப்படின்னு பெட் கட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதில இருக்கக்கூடிய பிரீமியம் எல்லாமே அவருக்கு லாபமா வரும். இப்போ ரியல் எஸ்டேட் கிரைசிஸ்ல மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல கீழ கிராஷ் ஆனதுனால, ஆடு வேற நிக்க மாட்டேங்குது, அங்கேயும் போயிட்டு இருக்குது. அதனால வீடியோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. இப்போ பஃபட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லாங் டைம்ல புட்ட செல் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா மார்க்கெட் இறங்குனதால அவருக்கு மிகப்பெரிய அளவு நஷ்டம் அக்கவுண்டிங்ல காமிக்குது. இது உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் 25,000ல இருக்குது. ஜூன் மாசம் 25,000ல இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட நிஃப்டி ஒரு 19,000 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம பஃபட் ஒரு 19 பாயிண்ட்ட புட்ட செல் பண்ணியிருக்காரு. 19,000க்கு கீழ போகாது அப்படின்னு புட்ட செல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் லாங்ல புட்ட செல் பண்ணியிருக்காரு. அதாவது ஜான்வரி மாசத்துல 19,000க்கு கீழ போகாது அப்படின்னு புட்ட செல் பண்ணியிருக்காரு.
இது வந்து லாங் டேர்ம் பெட்னு சொல்லுங்களேன். ஸோ இதனால் வந்து அக்கௌண்டிங்கில் வந்து லாஸ் காமிக்கும். உங்களுக்கு எப்படின்னா 20 ப்ரீமியமில் இருந்து கிட்டத்தட்ட வந்து அவருக்கு லாஸ் வந்து கிட்டத்தட்ட 200, 300 போயிருந்தது அப்படின்னா அந்த லாஸ் இருக்கும். ஒரு வேளை ஜான்வரி மாதம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 19,500 இல்லை 19,100க்கு மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு லாபம் வந்துடும். ஃப்யூச்சரில் அவருக்கு லாபம் கன்ஃபார்ம். ஆனால் இப்போ அக்கௌண்டிங்கில் வந்து லாஸ் வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து பச்சை அத்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து லாஸில் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பஃபட்டோடைய இந்த டெரிவேட்டிவ்ஸ் படிச்சதுக்கப்புறம், சரி இது என்ன? இது மாரி ட்ரேடிங்னா என்ன? ஆ நம்ம ஏற்கனவே எஃப்&ஓல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சரி ட்ரேடிங் இவர் லாங் டேர்ம்ல ட்ரேடிங் எடுத்திருக்காரு அப்படின்னா என்ன? இது மூலியமா நம்ம சம்பாதிக்க முடியுமா? அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு 2, 3 வாரமா பண்ணி பார்த்ததுல எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு. முக்கியமா நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் சுந்தர் இருக்காரு இல்லைங்களா? அவருடைய வீடியோக்குள்ள இருந்து நெறைய விஷயங்கள் புரிஞ்சுச்சு. இப்போ நம்ம நேச்சுரலா பண்றோம் அப்படின்னா, எஃப்&ஓ பண்றோம்னா என்ன பண்ணுவோம்? அ இந்த வீக்லி எக்ஸ்பைரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா, அந்த அன்னைக்கு கான்ட்ராக்ட்ல தான் நம்ம எடுப்போம் ட்ரேடு. ஒண்ணா புட்ட செல் பண்ணுவோம், இல்லைன்னா கால செல் பண்ணுவோம். ஸோ மிஞ்சி போனா ஒரு 50, 100, 150 பாயிண்ட்டுக்குள்ள தான் நம்மனால பண்ண முடியும். ஏன்னா, அங்க தான் பிரீமியமே இருக்கும். ஆ சின்னதா ஒரு ஸ்பைக் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நஷ்டத்த நம்ம சந்திச்சுட்டே இருந்துரும். ஸோ அதனால தான் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா பஃபட் வந்து லாங் டேர்ம்ல பெட் எடுக்குறாரு அப்படிங்கிறப்போ, ஆ லாங் டேர்ம் பெட்னா என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் சின்ன பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சுச்சு. என்ன நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். ஆ நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா செய்யுங்க. இன்னும் நான் பேப்பர் ட்ரேடு தான் இருக்கிறேன். நான் ரியல் ட்ரேட் எடுக்கல. ஆ ஸோ ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் வந்துச்சு அப்டின்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன். இது ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். நீங்க போய் படிச்சு தெரிஞ்சு பாருங்க. பிஆர் சுந்தர் அவரோட வீடியோலாம் போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாசம் என்னது? ஆகஸ்ட் மாசம் இல்லைங்களா? இப்போ ஆகஸ்ட் மாசத்துல வந்து நிஃப்டி வந்து இப்போ 24,000 4,500 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் அ இந்த அக்டோபர் மாசத்துல 25,500 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். மேல போகாது, மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படின்னு ஒரு பெட் எடுக்கலாம். அப்ப இருக்க பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 300 அந்த மாரி இருக்கும். ஆ ஒரு வேள 0 ஆச்சுன்னா, அந்த ரூ. 300 நமக்கு ப்ராஃபிட் வரும். 300 யூனிட் இன்டூ 65 ஒரு லாட்டுக்கு வந்து 65. அது வந்து மொத்தமா லாபத்துக்கு வந்துரும் நம்மளுக்கு. ஒரு வேள லாஸ் ஆகுது அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவு லாஸ் வராது. அதுக்கு தகுந்த மாரி நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிரலாம். இது வந்து லாங் டேர்ம் வந்து ட்ரேட் பண்றது. நம்ம வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்றது கிடையாதுங்க. ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து அந்த என்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆறதுக்கே வந்து 25லேருந்து 30 நாள் ஆகும். ஸோ இது மாரி லாங் டேர்ம் பெட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இத பத்தி இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கிறேங்க. படிச்சு முடிச்சுட்டு கன்ஃபார்மா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஆ இந்த மாரி ட்ரேடிங் அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஆர் சுந்தரன் அவர வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா, அவரு கொஞ்சம் நாணயமான மனுஷனா இருக்காரு. ஆகுனா ஆகுங்கிறாரு, ஆகாதுன்னா ஆகாதுங்கிறாரு. மிடில் கிளாஸ்ல சின்ன பணத்த வச்சுட்டு தயவு செஞ்சு உட்காந்துராதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா மத்த சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க, 10,000 இருந்தா போதும் ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மீதிய வந்து நான் மீதி சாப்டர் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. சரி நான் ஏன்னா அந்த பஃபட் வந்து லாங் புட் செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ள போனத வந்து இது எங்கெங்கேயோ கூட்டிட்டு போய் அ நெறைய விஷயங்கள் படிக்க வேண்டியதா போயிருச்சுங்க. ஸோ அதனால வச்சு சொல்றேன். மீதி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.